கர்நாடக முதல்வருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் இந்த நீதிபதியின் உத்தரவு என்று கூட கூறலாம். அதாவது இதோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலத்தின் மைசூர் அருகே புறநகர் பகுதியில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு சொந்தமான இடம் இருந்தது. அந்த இடத்தை மைசூர் மாநகர அபிவிருத்தி கழகம் என்ற மூடா என்ற அந்த அபிவிருத்தி கழகம் அந்த நிலத்தை தன் வசப்படுத்தியது. அதற்கு பதிலாக சித்தராமையாவின் மனைவி பெயருக்கு 14 சைட்டுகளை, அதாவது 14 வீடுகள் கட்டக்கூடிய அளவு சைட்டுகளை கொடுத்ததாகவும், அப்போது பாஜக கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தது. அப்போது அரசின் அனுமதி மேல அந்த சைட் கொடுத்ததாக ஒரு தகவல் இருந்தது. இந்த நிலையில் தான் அது சட்டத்துக்கு புறமான செயல் என்று பெங்களூருவை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் முதலமைச்சர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று கவர்னரிடம் அனுமதி கேட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மைசூர் மூடா வழக்கு சம்பந்தமாக கவர்னர் அளித்த முதல்வரிடம் விசாரணை நடத்தலாம் என்று கர்நாடக மாநில கவர்னர் அனுமதி அளித்திருந்தார். அந்த கவர்னரின் உத்தரவை தடை செய்ய கோரிதான் மாநில முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தான் இன்றைய தினம், அதை ஏற்கனவே விசாரணை நடந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்குவதாக இருந்து, அதன்படி நீதிபதி நாகபூஷணா தலைமையிலான அந்த நீதிபதிகள் குழு இன்றைய தினம் விசாரித்து அதற்கான தீர்ப்பை சற்று முன் வழங்கியுள்ளனர். அதாவது சித்தராமையாவுக்காக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரவிவர்ம குமார், ஆளுநர் தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மாநில அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் சசிகரன் செட்டி ஆகியோர் ஆஜராகி வாதம் செய்தனர். விவாதங்கள் அனைத்துமே கடந்த 12ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றுதான் இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சற்று முன் நீதிபதி நாகப்பிரசன்னா அந்த தீர்ப்பில் கர்நாடக மாநிலம் மட்டுமின்றி நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களின் பார்வையும் பெங்களூரு பக்கம் திரும்பியுள்ளது. இதற்கிடையில் தான் இது சம்பந்தமாக நான் முழுமையாக ஆலோசனை நடத்தி பார்க்கும்போது இது கவர்னர் அளித்த உத்தரவு சரி, முதல்வர் மீது விசாரணை நடத்தலாம் என்று அந்த சற்று முன் வழங்கிய தீர்ப்பில் நீதிபதி அறிவித்துள்ளாருங்க பவித்ரா.